வெல்கம் பேக் கைஸ். ரொம்ப நாளாச்சு ஒரு வீடியோ போட்டு. இன்னைக்கு நம்மக்கிட்ட நாய்ஸோட புது நாய்ஸ் ஏர்பட்ஸ் மினி இயர்பட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கினேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 14.2mm சவுண்ட் டிரைவர், ஃபுல் டச் கண்ட்ரோல், ஹைப்பர் சிங்க், அப்புறம் 1 கீ ரீசெட்ங்கிற ஆப்ஷனையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 2999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோலாம் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 தான். சைடில் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன்ட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது சூப்பரான விஷயம். கீழே எதுவும் பெருசாக கொடுக்கல, மேலேயும் எதுவும் பெருசாக கொடுக்கல. சரி, ஓகே, இதை நம்ம வந்து குயிக்காக அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. பிளாக், ஒயிட். இந்த 2 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குங்கிறது வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஒரு வழியாக இந்த சீலை நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுதான் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம இயர்பட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இயர்பட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் கவர் மாதிரி வந்து ப்ரொடெக்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல. இயர்பட்ஸை ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் தான் இருக்கும். இது வந்து டைப் சியா இல்லை மைக்ரோ யூஎஸ்பியாக நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ சூப்பர். நமக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த இயர்பட்ஸோட கவரை வந்து பீல் பண்ணிடலாம். ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா செம குட்டியாக செம காம்பேக்டாக இருக்குது. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா செம லைட் வெயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதோட கேஸை ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணலாம். கேஸை ஓப்பன் பண்ணி இயர்பட்ஸ் எப்படி இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக தான் இருக்குது. அப்புறம் கேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸோட பேட்ரி கெப்பாசிட்டி எவ்வளோங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீல் பண்ணிடலாம். ஸோ இது ஆக்சுவலி பீல் பண்ணால் தான் வந்து இயர்பட்ஸ் கனெக்ட் ஆகும்னு நான் வந்து நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸை 2 நாள் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு என்னோட ரிவ்யூ தரேன். ஸோ ஸ்டே டியூன்டு. ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை 2 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட ரிவ்யூ கூட போகலாம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். அன்பாக்சிங் எப்போ சொன்ன மாதிரி இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செம லைட் வெயிட்டாக இருக்குது. அதனால் இது வந்து ஈஸியாக நம்ம வந்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்க ஹிஞ்சும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஒரே கையில் வந்து அதை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த டிசைனில் ஒரே ஒரு சின்ன குறைனா இதில் வந்து நமக்கு வந்து ஆவரேஜான குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பட்ஜெட்டில் வந்து ஹை குவாலிட்டியில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. என்ன இவங்க வந்து கிளாசி ஃபினிஷ்க்கு பதில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்க்ராச்சஸ் ஆகாது. இது வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைனர் ஸ்க்ராச்சஸ் வந்து ஆயிடுச்சு. அது மட்டும் தான், மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் இதோட பேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போட்டிருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. இது என்ன பட்டன்னா வந்து இதான் இந்த ரீசெட் பட்டன். ஸோ நமக்கு வந்து இயர்பட்ஸை ரீசெட் பண்ணோம்னா நமக்கு வந்து தனியாகவே ஒரு பட்டன் வந்து கொடுத்துட்டாங்க. இது எப்படி ரீசெட் பண்ணோம்னா, இப்போ இந்த இயர்பட்ஸ் பேராக இருக்க டிவைஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து அன்பேர் பண்ணிக்கணும். அன்பேர் பண்ணதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிடணும். ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டனை வந்து 6 செகண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரீசெட் ஆயிரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ ஏன் க்ரீன் கலரில் இருக்குன்னா, நான் வந்து இதை இப்போ தான் சார்ஜ் போட்டேன். இது 80%க்கு மேலே வந்து பேட்டரி லைஃப் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து காமிக்கும். 20 to 80% சார்ஜ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எல்லோ கலரில் வந்து காமிக்கும். சப்போஸ் வந்து 20 கீழே இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து ரெட் கலரில் வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் நம்ம இயர்பட்ஸோட டிசைன் பார்ப்போம். இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இது ரொம்ப குட்டியாக இருக்கனாலேயே ரொம்ப தெரியல, இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாஃப் இன் டைப் ஸ்டைலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பிரச்சனையே இல்லை, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. வெறும் 4.4 கிராம்ஸ் தான். அதனால் அது வந்து போட்டிருக்கதே நமக்கு வந்து தெரில. ஸோ ஓவராலாக சொல்ல போனால் அதோட ஃபிட் வந்து பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து வேரி ஆகும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் இன் டைப் வந்து செட் ஆகும், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டச் கண்ட்ரோல்ஸில் எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. அது என்னங்கிறது அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ரைட் இயர்பட்டை வந்து ஒரு டைம் டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து ஒரு டைம் வந்து டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும்.
ரைட் இல்லைன்னா லெஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து நம்ம டபுள் டேப் போடோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும், ட்ரிபிள் டேப் போனோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா சிரி வந்து வேக் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை வந்து நம்ம 2 செகண்ட்ஸ்க்கு டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் சாங்கு போகும், லெஃப்ட் இயர்பட்டை வந்து நம்ம 2 செகண்ட்ஸ்க்கு டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா ப்ரீவியஸ் சாங்கு போகும். இதே டச் கண்ட்ரோல்ஸை நம்ம வந்து கால் பேசும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 வாட்டி டேப் பண்ணோம்னா கால் வந்து அட்டென்ட் பண்ணும், இல்லைனா வந்து டிக்ளைன் பண்ணும். ஸோ நம்ம 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா காலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அப்புறம் இந்த டச் கண்ட்ரோல்ஸில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா, இந்த டச் கண்ட்ரோல்ஸ் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது, ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா இவங்க வந்து இந்த ஆவரேஜான டச் கண்ட்ரோல்ஸ்க்கு பதிலாக இவங்க வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸே வந்து கொடுத்துருக்கலாம். அதான் என்னோட ஒப்பீனியன். அடுத்து பேட்டரி லைஃப்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 15 ஹவர்ஸ். அப்புறம் இந்த இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 3.5 ஹவர்ஸ். ஸோ இந்த பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இந்த சைஸில் நம்ம வந்து பெரிய பேட்டரியெலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, இது ஒரு டீசெண்டான பேட்டரி லைஃப் தான். ஆனால் சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டைப் சி போர்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வர நிறைய இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் வந்து சார்ஜிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து டீசெண்டாக இருந்துச்சு. அதர் எண்டில் இருந்தவங்க வந்து பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. என்ன வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க, மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா இதோட கனெக்டிவிட்டி தான். நமக்கு வந்து இதில் ப்ளூடூத் 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஹைப்பர் சிங்க்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸோட கேஸ் ஓப்பன் பண்ணாலே போதும், அது வந்து உடனே வந்து பேர் ஆயிரும். ஸோ கனெக்டிவிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX5 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இயர்பட்ஸ் வந்து ஓரளவுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப்பில் வந்து இதோட லேட்டன்சி ரேட்டை வந்து டெஸ்ட் பண்ணேன். இதோட லேட்டன்சி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300லேருந்து 350 மில்லி செகண்ட் வரைக்குமே இருந்துச்சு. ஸோ இந்த லேட்டன்சி பார்த்தீங்கன்னா டீசென்ட் தான். அதுவும் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து நல்ல லேட்டன்சி ரேட்னு வந்து சொல்லலாம். நான் வீடியோஸ் பார்க்கும்போது பெருசாக இந்த வித லேட்டன்சி டிலேஸ் வந்து எதுவுமே ஃபேஸ் பண்ணல. பட் கேம்ஸ் விளையாடும்போது ரொம்ப லைட்டான டிலே வந்து ஃபேஸ் பண்ணேன். அதுவும் நீங்கள் என்ன மாதிரி ஒரு கேஷுவல் கேமராக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காது. சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயரோ இல்லைனா காம்படிட்டிவ் கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்போ கண்டிப்பாக அது வந்து சூட் ஆகாது. அடுத்து இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாஃப் இனியர் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதோட சவுண்ட் ஐசோலேஷன் பார்த்தீங்கன்னா இனியர் டைப் இயர்பட்ஸ் அளவு இல்லை. ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கோசரம் நாய்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோட மேக்ஸிமம் வால்யூம் வந்து ரொம்ப லவுடாக வந்து கொடுத்துட்டாங்க. என்னோட டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நான் 60 to 70 தான் வந்து வச்சு கேட்டிருப்பேன். ஏன்னா அதுவே ரொம்ப லவுடாக இருந்துச்சு. அப்புறம் இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் நமக்கு வந்து 14.2 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதோட பேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டும் தான் இருக்கும், மற்ற டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை, இதோட பேஸும் சூப்பராக இருந்துச்சு. மற்ற டோன்ஸ் ஸ்லோஸ் பிட்ஸ் எல்லாமே நல்லா வந்து டியூன் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் வந்து ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம்னா அதோட வோக்கல்ஸ் தான். வோக்கல்ஸுமே ஆவரேஜாக இருந்துச்சு, அதை மட்டும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓவராலாக சொல்ல போனால் இந்த இயர்பட்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்டிங் இயர்பட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி வந்துட்டோம். 2021 லான்ச் ஆன இயர்பட்ஸ்லேயே இந்த இயர்பட்ஸ் தான் பெஸ்ட் பட்ஜெட் இயர்பட்ஸ்ன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து 1500 rupees ப்ரைஸ் பாயிண்ட்லேயே எல்லாமே இந்த இயர்பட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் நமக்கு வந்து 14.2 mm டிரைவர்ஸ் இருக்குது. இதோட சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் இதில் நமக்கு வந்து டைப் சி சார்ஜிங் இருக்குது. அப்புறம் IPX5 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் சிங்க் இருக்குது. அது மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹாஃப் இனியர் டைப் டிசைன் இயர்பட்ஸ் வந்து செட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸ் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.